டெய்லி மோட்டிவேஷனல் ஸ்டோரியில இன்னைக்கு பார்க்க போறது பேனா கதை. பணக்காரர் ஒருத்தர் எப்பயுமே பேனாவெல்லாம் தொலைச்சுக்கிட்டே இருப்பாராம். அதனால என்ன பண்ணுவாராம், இந்த 5 ரூபாய் இந்த மாதிரி பேனாவை வாங்கி வச்சுக்குவாராம். ஏன்னா நம்ம தான் தொலைச்சுக்கிட்டே இருக்கோமேன்னு சொல்லி. பட் இந்த பழக்கம் அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுனால ஒரு நாள் ஒரு ஃப்ரெண்டை பார்க்கும்போது அதை சொல்லி வருத்தப்பட்டாராம். உடனே அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணாராம், ஒரு நகைக்கடை கூட்டிட்டு போய் ஒரு பேனா செய்ய சொல்லி, அதாவது கோல்டுலே தங்கத்திலே ஒரு பேனா செய்ய சொல்லி அது ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்தாராம். உடனே அந்த பணக்காரரும் அதை வாங்கிட்டு போயிட்டாரு. ஒரு 6 மாசம் கழிச்சு 2 பேரும் மீட் பண்ணும்போது அவர் அந்த பணக்காரர் சொல்றாராம், நான் அந்த பேனாவை இன்னும் தொலைக்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண எல்லா பேனாவும் நான் தொலைச்சிட்டேன், ஆனா இந்த பேனாவும் நான் தொலைக்கவே இல்லை. லைஃப்லயே அப்படிதான், ஒரு பொருளோட மதிப்பு தெரியிற வரைக்கும் அதை தொலைச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதோட மதிப்பு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா தொலைக்க மாட்டோம். அது மட்டும் இல்ல, இந்த சின்ன விஷயத்துல அவர் கான்சென்ட்ரேட் பண்ணதுனால அவரோட லைஃப்லயும் கொஞ்சம் கவனக்குறைவெல்லாம் மாற ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா தொலைக்க அது ஞாபகம் ஒரு அங்க வச்சோம் இங்க வச்சோன்றது ஞாபகம் வச்சு பார்த்து அதை எடுக்க பேனா எடுக்க அவரோட டெய்லி லைஃப்லயும் அந்த கவனக்குறைவெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கு.